ஏன்டா தேங்காவை கழுவுன? ஏன்டா இவ்வளவு ஈரமா இருக்கு தேங்காய்? கை ஈரமா அது. கை ஈரம்னா என்னடா எங்கடா கைய வச்சிருந்த? உள்ளங்கை வேர்க்குமே. உள்ளங்கை வேர்க்குமா? டிசீஸ்லாம் கிடையாது இது. கண்டிப்பா இதெல்லாம் டிசீஸ் கிடையாது. ஒரு 10 பேர்ல 4 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கண்டிஷன் தான் இதுக்கு பேர் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இருக்குன்னா உங்க பாடியில இருக்க சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க இமோஷனல் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போது, தட் நர்வஸா இருக்கும் போது, ஹாப்பியா இருக்கும் போது, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும் போது இந்த மாதிரி உள்ளங்கை உள்ளங்காலில் வந்துட்டு ஜாஸ்தியா வேர்த்து கொட்டும். சும்மா நம்ம வந்துட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுட்டு பேப்பர்ல வந்துட்டு எழுதலாங்கிற அளவுக்கும் ஜாஸ்தியா குட்டிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு. இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாபிக்கலா அப்ளை பண்ணக்கூடிய பவுடர்ஸ் இல்லாட்டி ஸ்ப்ரே கண்டெய்னிங் அலுமினியம் குளோரைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெட்டரா ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாட்டர் பாத் ஐண்டோஃபோரோசிஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரல் மெடிகேஷன்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். அதே மாதிரி எந்த இடத்துல வேர்க்குதோ அந்த இடத்துல வந்துட்டு போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா ஒரு 6 மாசத்துக்கு ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும். அண்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்கு பெர்மனன்ட் ரிலீஃப்க்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கிட்ட கேட்காதீங்க. உங்களோட ட்ரூவா மெடிக்கல் சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லாட்டி ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போயிட்டு கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பண்ணுங்க. நான் சும்மா ரீல்ல பேசிட்டு இருக்கேங்கிறதுக்காக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பாய்.